திரு பிரியன், எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி நிலையும் ஓபிஎஸ் உடையும் கடந்த ஒரு வாரத்தில் அப்படியே தலைகீழ் மாற்றமா நடந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய பலத்தை நம்பாமல் இன்னொரு கட்சியை இன்னொருத்தரையும் நம்பினா அவங்களுக்கு இந்த மாதிரி கை தான் ஏற்படும். யாரு சொல்றீங்க? ரெண்டு பேருக்குமே. போன வாரம் வரையும் பாஜகவை நம்பல, நாங்க தான் மற்றவங்களை தாங்கி நிக்கிறோம், எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு பேசுறாரு இன்னைக்கு எடப்பாடி. அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் மேடையில் ஏற்றினீங்க. அது கூட்டணி தர்மம் இல்லையா சார்? போன வாரம் வரையும் கூட்டணி இல்லையே உங்களுக்கு. போர்டு போடலையே, மோடி போனால யார் படமும் இல்லையே. நேற்று மட்டும் சிபி ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. அவர்களால வின் பண்ணுங்களே. பாஜக மேடையில் ஏற்றினீங்க, ஏற்றாவே வின் பண்ணிருக்க வேண்டியதானே. அண்ணாமலை கூப்பிடாதீங்க, மேடையில் ஏற்றாதீங்க. 17% சிறுபான்மையோர் வாக்கு இருக்குல்ல, ஈரோடு கிழக்கில், அதை வாங்கணும் தான் நீங்கள் காகித மில்லத் படத்தை போடுறீங்க. இதுவரையும் போட்டிருக்கீங்களா உங்கள் இதில்? காகித மில்லத் படத்தை ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது போட்டிருக்கலாம். ஒரு வேளை பாஜகவில் கூட்டணி இருக்கும்போது காகித மில்லத் படத்தை நீங்கள் போடுவீங்களா? போடுறீங்கல்ல. பாஜகவோட நெருங்கி போகிறதா விலகி இருக்கிறதா ரெண்டு வளத்தோடு நீங்கள் இருக்கீங்க. விலகி நெருங்கி இருந்தால் ஓட்டு கிடைக்காது, விலகி போனால் வேற ஏதாவது ரைடு வந்துருமோன்னு பயம், பல பிரச்சனைகள் வருமோன்னு பயம். ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் இருக்கீங்க. அதனால நீங்கள் ஓபிஎஸ் என்ன அதே தான். அவருக்கும் பாஜக வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறதுல அவர் கொள்கை ரீதியா தார்மீக ரீதியா ஒரு ஃபைட் வச்சுருக்காரு இபிஎஸோட. அதுல தெளிவா ஒரு ஃபைட் எடுத்து போகாம அதுல ஒரு குழப்பத்தை பண்ணி கடைசியில் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அந்த அதுல அவர் பின்னாடி போனவங்களும் அவர் திட்டிட்டு இருக்காங்க. இல்லை இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. முதல்லயே கேண்டிடேட் போடும்போதே பாஜக வந்தால் விட்டு கொடுத்துருவோம்னா யாருக்கு சார் நம்பிக்கை இருக்கும்? ஒரு நீங்க களத்துல நிக்கிறீங்கன்னா ஒரு திடமான ஒரு கொள்கையோட ஒரு ஜெயலலிதா நினைச்சிருந்தாங்கன்னா ரெட்டைலைக்காக நான் முடங்கிடுமோ என்னால அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜெயலலிதா அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா ஜானகியோட ஃபைட்டே பண்ணிருக்க மாட்டாங்களே. நீங்க 2017 ரெட்டையில முடங்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்தீங்களே. இப்ப மட்டும் இந்த ரெட்டையிலை கரிசனம் ஏன் வந்தது? எப்படி வந்தது? எதுக்கா வந்தது? யாரையோ நம்பி ஏங்கிட்டு இருக்கீங்க, யாரையோ நம்பி பாஜக நம்பி ஏங்கிட்டு இருக்கீங்க. உங்க நிலைமை இப்படிதான் இருக்கும். நீங்க ரெண்டு பேருமே அப்படிதான். இவங்க ரெண்டு பேருமே சார் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தாரு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் இருக்கிறார். பரவாயில்ல வரலன்னா பரவாயில்ல சொல்லித்தானே சார் இப்ப சொன்னாரு ரவீந்திரன் சார். சொன்னாரு இவரு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்வர் ராஜா எல்லாருமே பாஜக வைத்து இப்ப போவேந்தி கூட பாஜக வைத்து பேசலாம் சொல்ல முடியாது. எல்லாம் அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் பேசலாம், பேசிட்டு இருக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னும் 10 நாள் கழிச்சு பாருங்க எடப்பாடி அடுத்த பிரதமர் மோடி தான், கூட்டணி தொடரும் சொல்வாருங்க. இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஆமா சார் நடந்திருக்கு. ஓகே, நான் எப்படி கேக்குறேன், அப்படியே நான் சந்தேகத்திலே கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் ஸ்டாண்ட்ல அப்படியே இருக்கார். பாஜக தான் இவர்கிட்ட இணக்கம் காட்டி அவர் கூட தோளோடு தோல் நிக்க விருப்பப்படுது. அவங்களோட ஸ்டாண்டு ஒன்றுபட்ட அதிமுக ரெண்டு பேர்ட்டையும் போய் பேசுறாங்க. ரெண்டு பேருமே அந்த ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாலும் இபிஎஸ் ஒத்துக்கல. சரி, என்னோட விருப்பப்பாடுக்கு நீ ஒத்துக்கல, அதனால நான் யாருக்கும் ஆதரவு இல்லை, இல்ல என்னோட வேட்பாளரை போடுறேன்னு சொல்லலாம்ல. ஆனா அதை கடந்து மூணாவது ஆப்ஷனா எடப்பாடி பழனிசாமியோட தோல் கொடுத்து இங்க நிக்கிறாங்கன்னா அப்ப ஒரே இடத்துல நிக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் பாஜக நெருங்குது. அப்ப யார் இதுல ஸ்ட்ராங்? அப்ப இவர் விரும்புறாரா இல்ல பாஜக விரும்புதா? நடுவில் ஒரு பக்கத்தை விட்டீங்க. சொல்லுங்க. வாசனை பார்த்துட்டு வேட்பாளர் நாங்க போட போறோம்னு சொன்ன உடனே எதுக்காக பாஜக ஆபீஸ்க்கு ஆளுங்க சார் எடப்பாடி? அது ஒரு கூட்டணி. இதுல கமலஹாசன் போய் நீங்க அவங்க பாஜகவே தேவையில்லைன்னா நீங்க விலைக்கு போய் நீங்க தனியா போயிருக்கலாமே. நீங்க முதல்ல ஏன் ஆதரவு கேட்டீங்க? போய் பாஜகவே தேவையில்லைன்னு இல்ல, நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்க. ஏன் நிலைப்பாட்டுல நான் உறுதியா இருக்கேன். அதாவது இப்போ நித்யானந்தன் ஒண்ணு சொன்னார் இல்லையா, அரசியல்ல வெளியில எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? வெளியில சொல்லாத விஷயங்கள் பல நடக்கும். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இல்ல எடப்பாடிக்கும் எடப்பாடி தரப்புல இருக்கிற ஆளுங்களுக்கும் டெல்லியில இருக்கிற பாஜக தலைமைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் யார் கூட தொடர்பு இருக்கு டெல்லியில? இல்ல இவங்களுக்காக டெல்லி பாஜக யார் ஒர்க் பண்றாங்க? இது மாதிரி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ரவீந்திரன் சார் மாதிரி இவங்களுக்கு தெரியும் யார் ஒர்க் பண்றாங்க என்ன ஏதெல்லாம். நான் சொன்னா அப்புறம் என் மேல எல்லாரும் கோவப்படுவாங்க. சோ பாஜகவை ஒரேடியா விட்டுட்டு வரல, விலகி ஓடவும் முடியாது, நெருங்கி கொஞ்சவும் முடியாது சார். அதுதான் எடப்பாடி நிலைமை. ஓட்டு வாங்கணும், பாஜக சேர்த்தா ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. எப்படிதான் ஓட்டை வாங்குறதுன்னு தெரியல அவருக்கு. சரி, நம்ம விலகி இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அவங்க கூட இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்காதீங்க, நெருங்கி இருக்கிற மாதிரி தோட்டத்தை கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த 2024 கூட்டணின்றாரு. இதுதான் உறவா பகையான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காரு. ஆனால் வேற வழி இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2 நேஷனல் பார்ட்டி ஓட்டி தான் அந்த கூட்டணிகள் அமையும். அதனால காங்கிரஸ் கூட்டணி, அது திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்கு, அது நேஷனல் பார்ட்டி இருக்கு. அந்த கூட்டணியில வர முடியாது. எதிர் கூட்டணியில இந்த அதிமுக இவங்க 2 பேரும் வேற வழி இல்ல. கடைசியில பாஜகவோட தான் போவாங்க. இவங்க 2 பேருக்கும் வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க
உங்களை நீங்க 2 பேரும் சேர்ற மாதிரியே தான் இது இடம் இது தெரியல. கோர்ட்டு தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியாது. இனிமேல் நீங்க ஓபிஎஸ் போய் இபிஎஸ் போனா சபார்டினேட்டா இருக்கணும். இவர் சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி அந்த சபார்டினேட்டா அவர் இருப்பாரா தெரியாது. அவர் வந்து தவறான தன்னுடைய மூவ்னால டெம்பரரியா ஒரு செட்பேக்கை சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ். இனிமேல் தன்னுடைய பலத்தை அவர் நிரூபிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யும். அவர் எவ்வளவு தூரம் செய்வார் நமக்கு தெரியாது. அதனால 2 பேருமே பாஜகவை சார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே பாஜகவை சார்ந்துதான் இருப்பாங்க. சரி திரு புகழேந்தி, ஒரு வாரத்துல நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. எங்க வேட்பாளர் பாஜக வேட்பாளர் அறிவித்தால் திரும்ப பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் பாஜக போன உடனே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. விமர்சன கடைகள்லாம் ரொம்ப காட்டமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படியான ஒரு தலைகீழ் மாற்றம்? உங்களுக்கு சாதகமா நடக்கல அப்படின்னு உடனே மேல அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? குட் ஈவினிங் டு நியூஸ் 18 தம்பி தமிழ். என்னுடைய நண்பர்கள் எப்பயோ டெபேட்ல உட்கார்ற அத்தனை பேர், ரவீந்திரன் துரைசாமி ஆகட்டும், மிஸ்டர் பிரியன் ஆகட்டும், நித்யானந்தன், பொங்கலூர் மணிகண்டன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒண்ணு முதல்ல தயவு செஞ்சு நிலைப்பாடுகள்ல தடுமாற்றன்னு பிரியன் அடி அடிச்சாரு நீட்டா. என்ன பண்றதுன்னு புரியாம தவிக்கிறாங்க உள்ளார அப்படின்னாங்க. அது உண்மை. அதுல எனக்கு மாத்த சொன்னாரு. இல்ல வர நான் வரேன். நீங்க கேட்ட கேள்வி வந்துட்டேன் தமிழ். வேட்பாளரை நிறுத்துவேன். நல்லா கேட்டுக்கோங்க. வேட்பாளரை நிறுத்துவேன். பாரதிய ஜனதா கட்சி நின்றால் திரும்ப பெற்றுக் கொள்வேன். நான் மாத்தி பேச தெரியாது எனக்கு. இதைதான் சொன்னார். நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் கீழே வந்துட்டார். நான் ரீச் ஆகும்போது அண்ணா இப்படி சொல்லாதீங்க, ரெட்டையில இருந்தா நம்ம நிப்போம், இல்லைன்னா இது நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி நான் ஒரு முடிவுல இருந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து அவர் சொல்லிட்டார். இதுதான் உண்மையிலேயே ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இல்ல குழப்பம் இல்ல சார், நான் உங்கள்கிட்ட ஓபனா பேசுறேன். இது பேசும்போது நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பம் அங்க போக வேண்டாம். பட் இது அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஒரு தெளிவான நிலைப்பாடா வச்சுக்கோங்க. 2 ஸ்டாண்ட்ல அண்ணன் பண்ணிட்டார். ஓபிஎஸ் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சார். சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு இடையூட்டு மனு இங்கதான் நான் கைண்ட் அட்டென்ஷன் டு இவரு நம்ம மிஸ்டர் பிரியனுக்காகட்டும், ரவீந்திரன் துரைசாமிக்காகட்டும், நித்யானந்தன் எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த இடையூட்டு மனு இதுவரைக்கும் என்னுடைய பார்வையில் சட்ட ரீதியா ஒரு முடிவை சொன்னதே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது, நாங்க இடைக்கால பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது அவங்க உட்கட்சி விவகாரம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆகவே சின்னத்தை முடிவெடுக்க வேண்டியது ஆர்வம், அதையும் சொல்லுது. அதுக்கு பின்னாலேயும் the lot of public interest அதுவே அங்க பாக்குறோம். ஒரு இடைத்தேர்தலில் ஒரு கட்சி பாதிக்கப்பட்டோம், ஆகவே நீங்க 2 பேருமே சைன் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு, அந்த தீர்ப்பு வரப்போகுது. இப்ப இங்க இடைக்கால தீர்ப்பா நீங்க தானே முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்ச ஒரு பிரசிடியம் சேர்மன் அவைத்தலைவர், அவரை தேர்தலை நடத்துறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம். இது உங்களுக்கு சம்மதமா இல்லையா? அதை மாத்திரம் நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நேரம் கிடக்கக்கூடிய விஷயங்கள். நான் நேரடியா கேட்கிறேன். இல்ல ஒரே நிமிஷம், நீங்க கடந்த சில நாட்களா பாஜகவை கடுமையா விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டீங்கல்ல? இல்லைங்க, நான் அங்கதாங்க வரேன். நானு அதுக்குதான் பினிஷிங் வந்துட்டு இருக்கேன். நான் கதை சொல்லிட்டு இல்ல தம்பி தமிழ். ஆச்சா இது முடிஞ்சதா? உச்ச நீதிமன்றத்துல இப்படி சொல்லிட்டாங்களா? சொன்ன பின்னாடி நாங்களும் ஒத்துக்கிட்டு வெளியில வந்துட்டோம். அந்த இது வருது என்ன, நிரந்தரமான தீர்ப்பு வரப்போகுது. நீங்க உச்ச நீதிமன்றத்துல ஒன்ஸ் ஒத்துக்கிட்டு வந்து நானும் கேண்டிடேட்ட போடுறேன்னா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் எங்க இருந்து வரும்? யார் மேல பாயும்? என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த பிரசிடியம் சேர்மன் நியாயமான தீர்ப்பு எடுக்கல. அவரு சிவி சண்முகத்தை உட்கார வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல போய் இறங்குறாரு. இன்னும் 4 வேட்பாளரை கொடுக்க வேண்டியவர் கொடுக்கல. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி எப்படி வேட்பாளரை ஓபிஎஸ் அங்கே நிறுத்த முடியும்? இதுக்கு யாராவது நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. சார், ஓபிஎஸ் வேட்பாளரை நிறுத்தலாங்கிறது ஓகே சார். இன்னைக்கு நீங்க பாஜகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் அதை கடந்து கேட்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்க ஒரு நிலைப்பாடு சொன்னீங்கல்ல, நாங்கள் வேட்பாளரை நிறுத்துகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வோம். சரியா? எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம், அவ்வளவுதான். அவங்க ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு 2வது ஆப்ஷன் வச்சீங்க. அப்படி பாஜகவுக்கு நீங்க வலிந்து சப்போர்ட் பண்ணா கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்க பக்கம் நிக்காம எடப்பாடி பழனிசாமி பக்கம் போய் நிக்கிறாங்க. நீங்களே அதை சொல்லி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் நான் கேட்கிறேன். You are 100% correct. உச்ச நீதிமன்றத்தால் நாங்கள் வேட்பாளரை எடுத்ததுதான், வேண்டாம் என்று முடிவு செய்ததுதான் உண்மை.
அப்புறம் ரெட்டையருக்கு போய் நீங்க களத்துல போய் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா இதுக்கு நடுவில் அண்ணாமலை செய்த தவறு, அது மிக மோசமான தவறு. உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இடைக்கால பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சொல்லாத ஒன்றை இவர் ஏன் சொன்னாரு? லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்றாரு, தமிழ் நம்ம டிவில 18லயும் போச்சா இல்லையா, அண்ணன் இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வாபஸ் பெற்ற வேட்பாளரை திரும்ப பெற்ற அது டிசிக்னேஷனே கிடையாது. ஒரு மரியாதைக்கு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? தமிழ் எனக்கு சுயமரியாதை இருக்குல்ல, அதை வித்திட்ட தந்தை பெரியார் வித்திட்டு வளர்த்த அரசியல் வளர்த்த ஈரோடு தானே, அந்த ஈரோடு திசையில நடக்கின்ற கிழக்கு தேர்தல் தானே, அங்க நான் சுயமரியாதை விட்டுட்டு நிக்க முடியுமா? நாங்கள் மதிக்கிறோம் பாரத பிரதமரை, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை, நல்லிணக்கமாக போய்கொண்டிருக்கிறோம். ஆனா